சென்னையில் வேலைக்காக வந்து ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆஃபீஸோட அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை சுற்றி நிறைய அழகழகான பொண்ணுங்க இது மாதிரி நிறைய இருந்தாங்க. அழகாக பொண்ணுங்களை பார்த்தது அங்கே தான். எனக்கு கிராமத்தில் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பொண்ணுங்களாம் நான் பார்த்ததில்ல. சென்னையில் அவ்வளோ அழகாக என்ன சொல்கிறது, நல்ல புசு புசுன்னு இருக்க பொண்ணுங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. நான் நல்லா பேசுகிற டைப்புன்றதுனால என்கிட்ட நல்லா பழகுவாங்க. நான் அடிக்கடி ஊருக்கெலாம் லீவில் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு தேவையான மாங்காய், இந்த மாதிரி நொங்கு, அங்கே கிடைக்கிற ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனாலவே என்கிட்ட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. கொரோனா பீரியடில் எல்லாேருக்கும் லீவு கொடுத்து அமுச்சிட்டாங்க. அதனால் எல்லாம் வீட்டிலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் நம்ம ஒரே இடத்துல ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு பேசி முடிவு பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் ஐடியா கொடுத்தேன். நான் அழகாக கிராமத்தில் போய் இருந்துருவேன், எனக்கு ரொம்ப சொர்க்கமாக இருக்கும் அங்கே அப்படின்னோடனே ஓகே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். எங்கள் கூட பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பொண்ணுங்க, இன்னொரு ஜென்ஸுக்கு ஒரு பையன், அவன் என்னோட சீனியர். கடைசியில் 4 பேர் என் கூட வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 5 பேர். கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் வரலைன்னு சொல்லிட்டான். ஏதோ பிரச்சனைனால அவன் திடீர்னு வர முடியாமல் போயிடுச்சு. 3 பொண்ணுங்க மட்டும் ஓகே நான் வரேன், அங்கே ஸ்டே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் என் வீட்டை, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கான டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓகேன்னு சொல்லி பஸ்ஸில் டிக்கெட் போட்டு எல்லோரையும் வர வச்சுட்டேன். வந்து அவங்களோட பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. விடிகாலை 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓகேம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாருக்குமே நல்லா நாங்கள்லாம் ஒன்றா பார்ட்டி பண்ணும்போது நல்லா சரக்கு அடிப்போம், தம் அடிப்போம், எல்லாம் ஜாலியாக இருப்போம். எல்லாம் சோஷியல், எல்லாம் சின்ன பொண்ணுங்க, எல்லாம் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்க பொண்ணுங்க தான். 28லேருந்து 30 வயசு பொண்ணுங்க தான். எல்லாமே டம் அடிப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க, சோஷியலாக பழகுவாங்க. இங்கே எல்லா வசதி இருக்குமான்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேராக போயிட்டு என்னோடய மாட்டு வண்டி தான், நாங்கள் மாடெல்லாம் வச்சுருக்கிறதுனால மாட்டு வண்டியிலே கூட்டிகிட்டு வரலாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் விடிய காலையிலன்னு சொல்லி ஒரு 5 மணிக்கெலாம் மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னடா மாட்டு வண்டியெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க சும்மா நீங்கள் எல்லாம் போனதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி 3 பேரும் மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு 3 பேரும் அப்படியே பொறுமையாக அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். நீங்கள் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் ஒரு 10 கிலோமீட்டர். பொறுமையாக வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்தோன்னே எங்களோட தோப்பு வந்துடும். எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 7-8 ஏக்கரில் முந்திரி தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னம்பயிர் வச்சு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப க்ரஷ்ஷு. அந்த பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் 2 பேரும் லவ் சொல்லிக்காத குறை, ஆனால் லவ் பண்ணுறோம். அந்த மாதிரி டைப்பில் இருக்கோம் நாங்கள். மற்ற 2 பேரும் நல்லா சோஷியலாக என்கிட்ட பழகுவாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அந்த சோஷியலாக பழகிற 2 பொண்ணில் ஒரு பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருக்கும். அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஏய் என்ன அழகாக இருக்குது பற்றி அந்த தோப்பு, செம்மையாக இருக்குடா, என்னடா இவ்வளோ நீளம் போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஒரு தோப்புக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட செட்டில் ஆகிடணும்டா அப்படின்னு சொல்லிச்சு. பார்க்குறியா தோப்பு அப்படின்னா, போகலாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு மாட்டை அப்படியே தோப்புக்குள்ளே திருப்பி உள்ளே கூப்பிட்டு போனேன். சூப்பராக இருக்குடா, நிஜமாக சொல்கிறா யாருன்னு, அவனை எப்படியாவது பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, இங்கேயே செட்டில் ஆகிறேன்டா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டு வாங்க உள்ளே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி கூட்டிகிட்டு போனேன். பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே பேக் எடுத்துகிட்டு 3 பேரும் லைனாக போனோம். போகிற வழியிலே ஒரு சின்ன ஒரு ரோஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த செம்பருத்தி பூ, சங்கு பூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லா பூவையும் பிச்சுட்டு நான் அந்த குண்டு பொண்ணு சொல்லிச்சு இல்லையா, இது யாரும் தெரில, இவர் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், இங்கே செட்டில் ஆகிடும், அழகாக இருக்குடா அப்படின்னு. நான் சும்மா விளையாட்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இருந்தா, நீ சொன்னது சொல்லிட்டேன், என்னை ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்படின்னு. என்னடா சொல்கிற? ஆமாம் ஐ லவ் யூ, நீ தானே சொன்னேன் இந்த தோப்புக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இது என்னோடய தோப்பு தான் அப்படின்னு. ஐயோ சூப்பராக இருக்குடா, செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ண அப்படின்னு போய் நான் கேட்டை சாத்திட்டு ஒரு எங்களது மொத்தம் ஒரு 7 ஏக்கர் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் எனக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு ஷெட்டு போட்டு அழகாக தங்குற மாதிரி இவங்களுக்காகவே நான் ரெடி பண்ணேன். ஒரு 15 நாளில் அழகாக ரெடி பண்ணி இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, எங்கடா குளிக்கிறது அப்படின்னாங்க. வாங்கன்னு சொல்லி பம்பு செட் ஆன் பண்ணி அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி நல்லா தண்ணி போகும், இங்கே குளிங்க, எல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னடா நீ குளிச்சுட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு போய் ஓரமாக கட்டிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் நேராக தென்னங்கல், பனங்கல், அப்புறம் சைடிஸ் எல்லாம் செஞ்சு வந்து கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டு போயிட்டான். அழகாக தோட்டத்துக்கு நடுவில் பெரிய பாய் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சு டிஷ்ஷு சாப்பாடுலேருந்து சரக்குலேருந்து எல்லாத்தையும் ஃபாரின் சரக்கு வரைக்கும் வாங்கி அடுக்கி வச்சுட்டேன். இவங்கெல்லாம் குளிக்கணும்னு சொல்லி தோட்டத்துக்குள்ளே குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் என்னோடய மொபைல் கேமரா வழியாக பார்த்துட்டு இருந்தேன்.
இவங்கெல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்காமல் ரொம்ப நேரமாக அந்த மோட்ரு பம்பு செட்டு மேலே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் நேராக போயிட்டு, என்ன குளிக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, இன்னமும் இங்கே இயற்கையாக இருக்கும் அப்படி இப்படின்னேன். இங்கே எதாவது மூலிகை எதாவது இருக்கா தேய்ச்சி குளிக்க வாசமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு. மூலிகைலாம் வேலை, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு, புதுசாக நாங்கள் மோட்ரு பயிர் நடுறதுக்காக வச்ச நிறையா களிமண் இருக்கும் தெரியுங்களா வயலில், இந்த களிமண்ணை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்ப பவரு அப்படின்னு சொன்னேன். நிஜமாவா? ஆமாங்க, இந்த களிமண்ணை தேய்ச்சி ஒரு வாட்டி குளிச்சு பாருங்கள், இது கரையாம்புத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டது, நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி தேய்ச்சி குளித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எடுத்து என் மூஞ்சியில் கை காலெல்லாம் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் கழித்து கழுவிட்டு போனேன். ஓகே, நாங்கள் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் குளிச்சுட்டே இருங்க, கரெக்டாக உங்களுக்கு 20 நிமிஷம் தான் டைம், நான் திரும்பி வந்துடுவேன்னா ஓகேன்ட்டாங்க. நாங்களும் நேராக போயிட்டு சரக்கு ரெடி பண்ணி வச்ச இடத்துல உட்காந்து நுங்கெல்லாம் வெட்டி சீவி இளநியெல்லாம் வெட்டி சீவி வச்சுட்டு இவங்களுக்காக எல்லாம் போட்டு சின்னதாக ஒரு ஸ்டூல், குட்டி குட்டி ஸ்டூலில் உட்காந்து குடிக்கிற மாதிரி எல்லாம் வழி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி கேமரா இருக்குது, உள்ளே யாரும் பண்ணிங்கெல்லாம் வரும்னு சொல்லிவிட்டு அந்த கேமரா வெளியே இவங்க குளிக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் அந்த மாதிரி காட்சியை பார்த்தேன். அந்த ஒரு பொண்ணுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த களிமண் எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு, அப்பா என்ன சைஸு, என்ன அழகு, ஒன்றும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி களிமண்ணை தேய்ச்சி குளிக்கவும் எனக்காக முடியலை ஒன்றும். நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு பயங்கரமாக ஒரு 15-20 நிமிஷம் என்னால் முடியலை, பார்த்துட்டே இருந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டு கரும்பெல்லாம் வெட்டி கொண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு வந்துட்டேன். பனங்கிழங்கு சுட்டு வச்சுட்டு, அப்புறம் அந்த வாழைக்காய் ஃப்ரை மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, அதையும் கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் மாதிரி சின்னதாக போட்டுட்டு வந்து உட்காந்தாங்க. எல்லாருக்கும் ஃபுல் சரக்கு பார்ட்டி. லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லாகின் பண்ணிவிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பித்தோம். காலையில் ஆச்சு, மதியம் சாப்பாடு முடிஞ்சது. ஒரு ரொம்ப போதையாகாமல் ஒரு மைல்டு போதையிலே ஜாலியாக சிரித்து பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாத்ரூம் எங்கே போகிறதுன்றாங்க. உங்களுக்காக நான் ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்த காமிச்சு விட்டேன். அங்கே பாத்ரூம் போகிறவங்க வருவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. மதியானம் அதில் ஒரு பொண்ணு நல்லா குடிச்சிட்டு மாட்டே ஆகிட்டான். தூங்குறதுக்காக அவங்களுக்கு ஒரு கைத்து கட்டில் போட்டு அதில் படுக்க வச்சுட்டு, இன்னொருத்தி எனக்கும் தூக்கம் வருதுன்னா அவளுக்கும் ஒரு கைத்து கட்டில், மொத்தம் 3 பேருக்கு கைத்து கட்டில் ரெடி பண்ணி படுக்க வச்சுட்டு, ஒருத்தி மட்டும் சரக்கு அடிக்கலாமா, எனக்கு இன்னும் போதையாவலப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சுட்டு இருந்தோம். இப்போது நீ ரொம்ப ஜாலியடா, கொடுத்து வச்சுவன், இங்கே நல்லா அனுபவிக்கிற, இன்னொன்று மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, என்ன ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு இருந்துச்சுன்னா, பாய் ஃப்ரெண்டுக்கு தான் வெயிட்டிங், இருங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க சொல்லி விட்றேன் அப்படின்னா. போதையில் இவன் என்ன பண்ணியிருக்கான், என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசினான். அவன் என்ன சொன்னான்னா, இல்லைடா நாங்கள் பஸ்ஸில் வரும்போது பேசிக்கிட்டோம், நம்ம 3 பேருமே குடிச்சிட்டு மேட்ரு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். என்னடி சொல்கிறேன், அவங்களுக்குள்ளேயே பேசியிருக்கேன். ஆமாம், அவனுக்கு ஓகேன்னா நம்ம 3 பேருமே அவன் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்கிட்டோம்டா, உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, உன் கூட முடிஞ்சால் ட்ரை பண்ணி 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு யோசி பண்ணோம். உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டேன். எனக்கும் அதான் தோணுது, சரி வா சும்மா அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு கேட்டு பம்பு செட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பம்பு செட்டு மேலே தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே தண்ணி தூக்கி அவன் மேலே போட்டு விளையாண்டுகிட்டே இருந்தேன். என்னையே பார்த்துட்டு இருந்தா. உனக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ண பிடிக்குமா, ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ண பிடிக்குமான்னு கேட்டேன். இது வரைக்கும் சாஃப்டாக பண்ணியிருக்கேன், ஹார்டாக பண்ணதில்லை அப்படின்னோடனே, ட்ரை பண்ணலாமா எப்படி அப்படின்னோடனே, ஒரு கயிறு எடுத்து பின்னாடி நல்லா கையை கட்டிட்டு பலார்னு கன்னத்தில் விட்டேன். ஏன் அடிக்கிற அப்படின்னோடனே, பட்டு நான் ஒரு சின்ன சீவ்லெஸ் தானே போட்டிருந்தா, அந்த ட்ரெஸ்ஸை பின்னாடி இழுத்து மேலே கட்டிட்டு அந்த இளநீ 2ஐயும் போட்டு பட்டுன்னு 2 அடி அடித்தேன். கண்ணுலேருந்து தண்ணி வராத குறை என்னையே பார்த்தா. டக்குன்னு அவளை கீழே உட்கார வச்சு வாழைப்பழத்தை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்றது அப்படின்னேன். சாப்பிட்டுட்டே இருந்தா. இதுதான் ஹார்டாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பலார்னு 2 அடி கொடுத்து அப்படியே அவளை குப்புற அந்த பம்பு செட்டு மேலே போட்டு விரித்தனமாக போட்டேன். கத்த ஆரம்பிச்சிட்டா, நல்லா இருக்குடா அண்ணா அப்படின்னு சொன்னான். மறுபடியும் அதே மாதிரி அடின்னு அடித்து அவளை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 20 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து உட்காந்தோம். ஒரு 1/2 hour 1 hour ஆச்சு. நல்லா குடிச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தி மறுபடியும் ஏஞ்சிட்டே இருக்கும்போது அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. என்ன பண்ணீங்க, எங்கேயாவது சும்மா நடந்து போகலாமான்னு அவளை கூப்பிட்டேன். அவளும் வரேன்னா.